நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பொறுமை இல்லாமல் நிறைய விஷயங்களை இழந்துருவோம். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்துலையுமே, அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். டப்பு டப்பு டப்புன்னு எந்த பொறுமையும் நிதானமும் இல்லாமல் நம்ம நினச்சதை மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, இல்லை நம்மளை நம்ம கஷ்டப்படுத்தி ஏதோ ஒரு முடிவெடுத்து நம்ம தொடர்ந்து ஒரு போராட்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அதே இது பொறுமையாகவும் நிதானமாகவும் என்ன நடக்குது நம்மளை சுற்றி, எதுக்காக இது நடக்குது அப்படிலாம் யோசித்து, இது கரெக்ட் இல்லையா, இந்த முடிவை எடுக்கலாமா, அடுத்த இலக்கை அடைவதற்கு இதெல்லாம் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோமா, கரெக்டான நட்பு நம்மகிட்ட இருக்கா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது எல்லாத்துக்குமே பொறுமை அவசியம். காலைல எந்திரிச்சு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் நம்ம வெறுப்பேற்றுற மாதிரியோ, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை நம்மளை உந்தக்கூடிய நல்ல விஷயமாவோ இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே ஒரு பொறுமையான கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது தான், ஒரு தெளிந்த நீரோடையில் தான் உள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் பொறுமை இருக்கக்கூடிய மனசுக்கு தான் நம்ம கரெக்டான நிதானமான வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குமா இருக்கிறதையும் சொல்ல முடியும். இந்த பொறுமையை காட்டக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரியை இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்ச குட்டி ஸ்டோரி எபிசோட். தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பா எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக, சிறப்பாக, சூப்பராக, அருமையாக அமைஞ்சிட்ருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. வாழ்க்கை எப்பவுமே நமக்கு நிறைய முகங்களை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முகமும் நமக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்குன்றதை நம்பணும். தொடர்ந்து முன்னேறணும். கஷ்டங்களோ இல்லை வேதனைகளோ இல்லை நிறைய பிரச்சனைகளோ வரும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நேரங்களில் எல்லா விஷயத்துலையுமே பொறுமை இருந்தால் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ராஜாவாக நம்ம வாழலாம். ஆல் ரைட், ஓகே. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் உங்களால் இதை அச்சீவ் பண்ணவே முடியாது. உங்களோட சப்போர்ட் இருக்கனால மட்டும்தான் இந்த அளவுக்கு என்னால் பொறுமையாக இவ்வளோ பாட்காஸ்ட் பண்ண முடியுது. இது கிட்டத்தட்ட 183வது எபிசோட் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னால் தொடர்ந்து பண்ண முடியும். இன்னும் நிறைய மனிதர்கள்கிட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன். அதற்கு முக்கியமான காரணம், எனக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் முடியுது. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்து 100வது யார் அந்த 5 ரேட்டிங்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அது நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. எதுக்குப்பா உனக்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா, உண்மையிலேயே நான் உங்களுக்கு கரெக்டான கண்டென்ட் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நீங்கள் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சனால தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கும்போது இது நிறையா மனிதர்கள்கிட்ட, மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் நம்ம சென்றடைய முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்கும். அதை தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என் கூட சேர்ந்து நீங்கள் பேசணும் அப்படின்னா RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஆல் ரைட், இது குட்டி ஸ்டோரி எபிசோட நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியும் அதுக்கு பின்னாடி உள்ள கருத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொறுமை ரொம்ப அவசியம். அதற்கான ஒரு கதை. நிறைய பேருக்கு அந்த பொறுமையே இருக்காது. இன்றைக்கி முளைச்சோம், நாளைக்கு நம்ம வளர்ந்துடணும், வளர்ச்சி அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படுவோம். நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுத்திடுவோம். என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நடக்குது எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டோம். டப்புன்னு ஒரு முடிவெடுத்து நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம், இஷ்டத்துக்கு பண்ணுவோம். அது எல்லாமே கடைசியில் பேக் ஃபயர் ஆகி நம்ம தான் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பொறுமை ரொம்ப அவசியம். ஓகே, இந்த பொறுமை ஏன் அவசியன்றத ஒரு சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியில் பார்க்கலாம். ஒரு பாம்பு நல்ல ஒரு நீளமான பாம்புன்னு நினச்சிங்களேன். அது ரொம்ப விஷமுறிக்கக்கூடிய பாம்பு கூட, ரொம்ப பயங்கர கருவத்தில் அது பாட்டுக்கு அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ என்னென்னா, அங்கே தச்சு வேலை நடக்கிற இடத்துக்குள்ளே இது இந்த பாம்பு உள்ளே போயிடுது. அப்போ உள்ளே போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அங்கே என்னென்னலாம் இருக்குது, நமக்கு பிடிச்ச ஏதாவது சாப்பாடு இருக்குமா அப்படின்ற மாதிரி அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ உள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் மீது
அப்படியே ஊந்து நகர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கூரிய பற்கள் இருக்கக்கூடிய ரொம்ப அப்படியே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரம்பத்து மேலே லைட்டாக அப்படியே ஊறும் போது வாயில் பயங்கரமாக வந்து கீறிடுது. கீறினோடனே பாம்புக்கு வந்து உடனே அந்த பாம்புக்கு வந்து எனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. லைட்டாக ரொம்ப எரிச்சலாகவும் ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, நம்மளையே வந்து ஏதோ ஒன்று கடிச்சிருச்சே இல்லை அடிச்சிருச்சே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அது என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுச்சு, டப்புன்னு அந்த கூரான அந்த ரம்பத்தை போயிட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவுமே ஏற்கனவே கூர்மையாக இருக்கும். உடனே அதை போய் கடிச்சு பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்குது, கொத்த ஆரம்பிக்குது. உடனே அந்த ரம்பத்தோட அந்த பற்கள் வந்து திருப்பி பட்டு அந்த பாம்போட அந்த ஸ்னேக்கோட வாயில் ரொம்ப வந்து பயங்கரமாக கடிச்சனால அப்படியே அந்த பாம்போட வாய் வந்து பயங்கர புண்ணாயிருச்சு. அடுத்த லெவலுக்கு அப்படியே கத்தி இப்படி கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே பயங்கர ரத்தம், வாய் ஃபுல்லாக ரத்தம். அந்த பாம்புக்கு பயங்கர கோபம் தாங்கலை. என்னடா இது நம்மளே இப்படி பண்ணுது, இது என்னது இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் உடனே அந்த ரம்பத்தை ஃபுல்லாத்தையும் சுற்றி வளைக்கி அப்படி வளைச்சி நொறுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நம்ம நொறுக்க ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வலி அதிகமாகி ரத்தம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன முடியலை, நம்மளை வந்து கஷ்டப்படுத்துதே சொல்லிட்டு திருப்பி பயங்கர கோபத்தில் பயங்கர இறுக்கமாக பண்ணியிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாம்பு துண்டு துண்டாக பிஞ்சு இறந்து போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ தனக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், எதையுமே யோசிக்கவோ நிதானிக்கவோ முடியாமல் கோப வெறியில் அந்த பாம்பு பயங்கரமாக இறுக்கி அந்த ரம்பத்தில் இறுக்கப்பட்டு கடைசியில் அது உடல் துண்டு துண்டாக பிரிஞ்சு அது விழுந்து இறந்தது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தாங்க நாமும் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்கக்கிட்ட தேவையற்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துவோம். ஏதோ கோபத்தில் எதையே யோசிக்காமல் நம்ம செயல்பட்டுருவோம். இதனால் நம்ம தவறை உணராமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி கோபத்தில் தடுமாறி நிதானத்தில் இழந்து பதட்டம், மன அழுத்தம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை அறியாமலே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். கடைசியில் இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மன உளைச்சலும், உடல் நிலை சரியில்லாமல் போவதும், மனநிலை சரியில்லாமல் போவதும், நம்ம வாழ்வையே மொத்தமாக இழந்து விடுறோம். அந்த பொறுமைன்ற ஒரு முக்கியமான கேரக்டர் இல்லாமல் இருக்கிறதுனால. ஸோ எப்போவுமே நம்ம ஒன்று மறக்கக்கூடாது, தானத்தில் திறந்த தானம் நிதானம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப நம்மளை உயர்வுபடுத்தும், நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளை எடுத்து போகும்ன்றது சந்தேகமே கிடையாது. எல்லா விஷயமே டைம் ஆகுங்க. ஸோ சொல்லுவாங்க ரோம் டசன்ட் பில்ட் இன் a single day சொல்லுவாங்க. ரோம் நகரம் ரொம்ப அருமையான நகரம். அது எல்லாமே வந்து 7 நாளில் பில்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு வந்து எவ்வளோ நாளுக்கு டைம் எடுக்கும், எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் கொடுக்கணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் கோவப்பட்டு அதை என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நம்மளும் நம்ம அடிச்சுக்க கூடாதுங்க. இது நிறைய நேரங்களில் நடக்கும். இது வந்து உறவுகள் கடையில் நிறையா இடத்துல நடக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டோம், டப்புன்னு நம்ம கோவத்தை காமிச்சிருவோம், அவங்கள கஷ்டப்படுத்திடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து ஆகணும். இந்த கதையிலேருந்து பொறுமையோட முக்கியத்துவம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளும் பொறுமையாக இருந்து எல்லா விஷயங்களையும் யோசித்து சிந்தித்து ரொம்ப நிதானமாக நம்ம வாழ்க்கையில் முடிவெடுக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே இருந்து நல்ல ஒரு முடிவாகவும் நல்ல ஒரு வாழ்க்கை பயனாகவும் இந்த நாள் அமைகின்றதுன்னு சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக இந்த கதையிலேருந்து நீங்களும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறையா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக அந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்களா? நானும் தான் பொறுமையாக அந்த பாட்காஸ்ட்டை உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு வாரத்தில் உங்கள் சந்திச்சதில் இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொன்னதுலேயும் ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் RG_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் நான் சொல்லலாம், உமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கருத்துக்களை நிறைய மக்கள்கிட்ட சென்றடையணும்னா நல்ல ரேட்டிங்ஸ் கொடுக்கணும். அந்த ரேட்டிங்ஸ் கொடுக்கும்போது நிறைய மக்களை சென்றடையும். ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது. அன்டில் அன்லெஸ், ஏன்னா உங்களோட ஸ்மைல் வந்து ப்ரைஸ்லெஸ்ங்க. அதுக்கு ஒரு ப்ரைஸோ மணியோ கொடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷத்தில் நான் துள்ளி குதித்து தொடர்ந்து ஓட தான் போகிறேன், ஓடிக்கிட்டே இருக்க போகிறேன். உங்களோட சப்போர்ட் மூலமாக உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நண்பா நண்பி, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமே. ஓகே, நீங்கள்
பொறுமையாக ஹேண்டில் பண்ண ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எழுதி அனுப்பணும்னா RJMN_in Instagram பேஜில் எழுதி அனுப்புங்க. ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக அமையும். பொறுமையாக காத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய சுச்சுவேஷன் சரியில்லைனா கூட உங்கள் பொறுமையினால் கண்டிப்பாக அது எல்லாமே மாறும் அப்படின்ற சந்தோஷமும் நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துட்டு, அடுத்த நம்ம டிப்ஸ் எபிசோடில் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ மனோ. நீங்கள் கேட்டுக்கிறீங்க RJ மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்றி. எல்லாம் சூப்பராக அமையுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டாடுங்க, பொறுமையாக இருங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக அமையும். பாய் பாய்.